Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.2 la 6th question. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான questions. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான சொல்யூஷனை எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் கேஎம்ஆர் சேனல் அண்ட் ஐ எம் மோகன்ராஜ். த வால்யூம் ஆஃப் டூ கோன்ஸ் ஆஃப் சேம் பேஸ் ரேடியஸ். இப்போ ரெண்டு கோன் இருக்குது, ரெண்டு கோன்ஸ்க்கும் ஒரே பேஸ் ரேடியஸ் தான் சொல்கிறாங்க. ரெண்டு கோன், இந்த ரெண்டு கோனுக்கும் ரேடியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ரேடியஸ் தான் அப்படின்றாங்க. இந்த ரேடியஸ் இருக்கப்ப வால்யூம் ஆஃப் த டூ கோன்ஸ், இந்த ரெண்டு கோனுடைய வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு வால்யூம் 3600 சென்டிமீட்டர் கியூப், இன்னொன்று வந்து 5040 சென்டிமீட்டர் கியூப். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹைட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் ஹைட்டுன்னு என்ன, ரெண்டு கோனுடைய ஹைட்டையும் ரேஷியோவில் கொண்டு வரணும். அதாவது கோன் 1க்கு ஒரு ஹைட் இருக்கும், கோன் 2க்கு ஒரு ஹைட் இருக்கும். H1 H2ன்னு எடுத்துப்போம். இப்போ ரெண்டு கோன் இருக்குங்களா, இந்த ரெண்டு கோன் எடுத்து இங்கே வரைஞ்சிப்போம். இது ஒரு கோன், இது ஒரு கோன். இந்த ரெண்டு கோனுக்குமே ஒரே பேஸ் ரேடியஸ். அப்போனா அந்த ரேடியஸ் ரெண்டுமே காமனாக ஒரே ஒரு ஆறாக தான் இருக்கும். இந்த இடத்துல 5 இருந்தால் அந்த இடத்துல 5, இந்த இடத்துல 10 சென்டிமீட்டராக இருந்தால் அந்த இடத்துல 10 சென்டிமீட்டர். அந்த மாதிரி இந்த ரெண்டுமே ரேடியஸ் வந்து ஒரே பேஸ் ரேடியஸ் சொல்லிட்டாங்க. இதோடைய வால்யூம் இதோட வால்யூம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு வால்யூம் 1ன்னு எடுத்துப்போம். இந்த கோனுக்கான வால்யூமை V2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ V1ன்றது வால்யூம் 1. வால்யூம் 1 என்ன கொடுத்துருக்காங்க 3600. வால்யூம் 2 என்ன கொடுத்துருக்காங்க 5040 கொடுத்துட்டாங்க. அண்டு ஹைட்டை வந்து ரேஷியோவில் ஃபைன் பண்ணுங்கன்றாங்க. ஆல்ரெடி ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் என்ன, இந்த இடத்துலையும் R தான், இந்த இடத்துலையும் R தான். இப்போ ஹைட்டு ஃபைன் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்னா இந்த ஹைட் என்னவாக இருக்கும்னா இந்த இடத்துல H1, இந்த இடத்துல H2 ஹைட்டுன்றது. இந்த ரெண்டு ஹைட்டும் டிஃபர் ஆகிறதுனால தான் இந்த ரெண்டு வால்யூமும் டிஃபர் ஆகிருக்கு. கோனுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா 1/3 × πr²h. இது கியூபிக் யூனிட்ஸில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹைட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். ரேடியஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே ரேடியஸ் தான் தெரியும். இந்த ஹைட்டு மட்டும் ரெண்டும் வேறு வேறு இருந்தால் தான் இந்த வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த வால்யூம் 1/2 வால்யூம் 2ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க. கீழே இந்த வால்யூம் 1ன்றது ஃபஸ்ட்டு கோனுக்கான வால்யூம், வால்யூம் 2ன்றது செகண்ட் கோனுக்கான வால்யூம். செகண்ட் கோனுக்கான வால்யூமும் 1/3 × πr²hன்னு எழுதுவோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் வந்து சேம், அதனால் அதே R தான் இருக்கும். பட் ஹைட் வந்து டிஃபர் ஆகுங்களா, அப்போ மேலே H1 கீழே H2 வந்துடும். இது எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா H1/H2ன்னு வரும். H1/H2னா என்ன, அதுதான் ரேஷியோ ஆஃப் த ஹைட். இந்த ஆன்சரை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷனில் என்னென்ன டேட்டாஸ்லாம் எழுதணும், எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கிவன் என்னன்றதை எழுதிக்கலாம். கிவன் வந்து ரெண்டு கோன் இருக்குது, ரெண்டு கோனுடைய ரேடியஸை வந்து ஒரே பேஸ் ரேடியஸ் சொல்லிட்டாங்க. சரிங்களா, ரேடியஸ் ஆஃப் டூ கோன்ஸ், ரெண்டு கோன்ஸும் என்ன R ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படி ஈக்குவல்னும் போது ரெண்டுத்துக்கும் ஒரே ரேடியஸ் தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரேடியஸ் ஆஃப் அதில் இதை வந்து கோன் 1 கோன் 2ன்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். லெட் அஸ் கன்சிடர் த டூ கோன்ஸ். ரெண்டு கோன்ஸை நம்ம என்ன வந்து எடுக்கிறோன்னா கோன் 1 கோன் 2ன்னு எடுக்கிறோம். சரிங்களா, ரேடியஸ் ஆஃப் த கோன் 1, அதாவது இதுதான் C1, அதோடைய ரேடியஸும் R தான். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ரேடியஸ் காமனாக இருக்கும். ரெண்டுமே ரேடியஸ் வந்து சேம்னும் போது C2 உடைய கோன் 2 உடைய ரேடியஸும் R தான். இது ரெண்டுமே சென்டிமீட்டர்ஸில் இருக்கும். ஏன்னா அவங்க சென்டிமீட்டரில் தான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹைட் நமக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபர் ஆகும். ரெண்டுத்துக்கான ஹைட் வேணுங்களா, அப்போ ஹைட் ஆஃப் கோன் C1 உடைய ஹைட்டை நான் H1ன்னு எடுத்துக்கிறேன், அது சென்டிமீட்டரில். அதே மாதிரி ஹைட் ஆஃப் கோன் C2, அந்த C2 உடைய கோன் 2 உடைய ஹைட்டை H2 சென்டிமீட்டர்ஸ்னு எடுத்துட்டேன். இப்போ வால்யூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்கும், அதையும் எடுத்து எழுதிப்போம். வால்யூம் ஆஃப் கோன் C1 உடைய வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3600 சென்டிமீட்டரில் கியூப். அண்ட் வால்யூம் ஆஃப் கோன் C2 உடைய வால்யூம் வந்து 5040 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ரேஷியோ ஆஃப் த ஹைட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் எதை ஃபைண்ட் பண்ணணும், ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ். ரேஷியோ ஆஃப் த ஹைட்ஸை ஃபைண்ட் பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் கோன் 1, ஃபஸ்ட்டு கோனுடைய வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கோன் 2.
அப்போ தான் நம்ம இந்த ஹைட் 1 ஹைட் 2 மேலவும் கீழவும் வரும். அதுதான் ரேஷியோனா என்ன, இப்போ A/B இருக்குன்னா A/B தான் நம்ம A/Bன்றோம். அவங்க ஹைட் 1க்கும் ஹைட் 2க்கும் ரேஷியோ கண்டுபிடினா height 1 / height 2 it is nothing but H1:H2. இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் 1, வால்யூம் ஆஃப் த கோன் 1 நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபார்முலாவில் 1/3 × πr²h எழுதணும். சரிங்களா, πr²hன்னு எழுதிட்டேன். இது கோன் 1, கோன் 1க்கும் அதே ரேடியஸ் தான், கோன் 2க்கும் அதே ரேடியஸ் தான், அதனால் r இருக்குது. பட் ஆனால் கோன் 1க்கு ஹைட்டை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கோம், H1 கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ H1 போட்டாச்சு. வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா எழுதுங்க. 1/3 × π × r² × h எழுதிட்டேன். கோன் 2க்கு ரேடியஸ் r தான், பட் கோன் 2க்கான ஹைட் வந்து நமக்கு H2. இப்போ நம்ம இதில் இதை வால்யூம் கோன் 1 வால்யூமை நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் த கோன்ன்றது 3600 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம், டிவைடட் பை கோன் 2க்கான வால்யூமும் அவங்க 5040 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இம்ப்ளைஸ் போட்டுட்டேன். இப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1/3 பை கேன்சல், r² கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக நமக்கு H1/H2 அப்படின்றது 3600 டிவைடட் பை 5040. அவங்க நம்மளை ஃபைன் பண்ண சொன்னது ரேஷியோ ஆஃப் த ஹைட். ரேஷியோனா என்ன, H1/H2 தான். இப்போ இந்த 0 கட் பண்ணிட்டோம்னா 360 டிவைடட் பை 504. 6 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 6 6 36, 0 போடுறேன். அண்ட் 6 8 48, 2 ஆகும். 6 4 24. ஸோ 60/84 வந்திருக்கு. நியூமரேட்டரில் 60 இருக்கிறதுனால 6 டேபிளில் 6 10s 60, 6 months 6, 6 4s 24 ஆகிடுச்சு. 10/4. 10/4 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 5s 10, 2 5s 10, 2 2s 4. ஸோ 5/2. H1/H2ன்றது 5/2. அவங்க நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் த ஹைட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபைனலாக ரேஷியோ ஆஃப் ஹைட்டுன்னு எழுதிக்கோங்க. அது நம்ம H1:H2ன்னு சொல்லி டினோட் பண்ணலாம். இப்போ நமக்கு ஹைட் 1ன்றது 5 அண்ட் ஹைட் 2க்கு நமக்கு 2 கிடச்சிருக்கு. 5:2ன்னு நம்ம ஃபைனல் ஆன்சர் கொடுக்குறோம். தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.